இருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். சென்ற வகுப்புல வேணிக்காதையில சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அதாவது இருத்தி என்று சொல்வதற்கு நாம் பொருள் சொல்லியிருந்தார். அது என்ன இருத்தி என்றால் ஆங்கிலத்துல பொசிஷன் சொல்லணும். அது ஒன்பாங்கிருத்தி 9 வகையாக இந்த ஆடல் மகள் ஆடுகின்ற காலத்துல நின்றும் இருந்தும் கிடந்தும் என்று சொல்லுவது போல 9 வகையாக அமர்ந்தும் இயங்கியும் தவழ்ந்தும் என்றெல்லாம் 9 வகையாக வரும்னு நான் சொன்னேன். அதை சொல்லுகிற போது பதுமுகம், உட்கட்டிதம், ஒப்பட்டிருக்கை, சம்புடம், அயமுகம், சுவத்திகம், தனிப்புடம், மண்டிலம், ஏகபாதம் என்று அந்த 9 சொன்ன. அந்த 9 சொற்களும் மண்டிலம் என்பதனை தவிர மற்றவையெல்லாம் ஒப்படி இருக்கை தவிர மற்றவையெல்லாம் பெரும்பாலும் வட சொற்கள். அதாவது ஆடற்கலையில இவ்வளவு வட சொற்கள் எப்படி புகுந்தன? இசையிலையும் அப்படித்தான் பல வட சொற்கள் புகுந்தன. இது அயல் நாகரிகத்தினுடைய தாக்கம். வெளியிலிருந்து வந்தவர்கள் தங்களுடைய மொழியிலே இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். நாம கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப மீட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாற்றுல பெரும்பகுதி இழந்ததை மீட்டல் தான். இப்ப அதற்கு ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அதற்கு தமிழ் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்குதான் நிற்றல், இருத்தல், கிடத்தல், இயங்கல் என்று 4 சொல்லியிருந்தார். 9 இருக்கையில 4 சொல்லியிருந்தேன். மற்ற 5ஐயும் அவர் கேட்கிறார். அது சரியான வினாதான். அது வளைதல், தவழ்தல், ஊர்தல், படிதல், எழல். நாட்டியத்துல இவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நடம் என்று சொல்ல முடியும். நடம் என்பது நல்ல தமிழ் சொல். அத நடராஜன் என்று சொல்லுகிற போது ராஜன் என்ற வட சொல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை இப்போது தனித்தமிழ் எழுதக்கூடியவர்களை நடவரசன் எழுதுவாங்க. நடராச பெருமானை பற்றி எழுதுகிற போது நடவரசனார், நடவரசர் என்றெல்லாம் எழுதுவாங்க. நல்ல தமிழே எழுதுகிற போது கூத்தன் என்று எழுதலாம், கூத்தர் என்று எழுதலாம். அதனால இவ பதுமாசனத்துல தொடங்கி தாமரை இருக்கை என்று அதற்கு பெயர். தாமரை போலும், தாமரை மலர்ந்தது போலும் அவள் அமர்ந்திருக்கிறாள். அமர்ந்து தன்னுடைய மெய்ப்பாடுகளை காட்டுகிறாள். அப்பதான் சொன்ன யாழை அவள் கையிலே எப்படி பிடித்திருக்கிறாள் என்பதை வேணிற்காதையில மிக அழகாக இளங்கோவடிகள் சொல்லுகிறார். இந்த யாழ் அப்படி நிற்கிது, கீழே அந்த பத்தல் கீழே இருக்கு, அந்த தண்டு மேலோங்கி இருக்கிறது. அதுல மாடகம் என்று ஒரு உறுப்பு சொல்லப்பட்டது. அதுக்கு பேர் முறுக்காணி. இந்த ஆணி நீட்டிக்கிட்டு இருக்கு. ஆணி திறஞ்சல்ல, ஆணி வெளியே நீட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஆணியின் கீழ்ப்பகுதியில அந்த நரம்புகள் முடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எப்படி முடுக்கப்பட்டிருக்கின்றன அதனை பற்றி அழகாக சொல்லுகிற போது சொல்லுவார், அது ரொம்ப இறுக்கமாகவும் முறுக்கிவிட்டா இசை வராது, தளர விட்டு விட்டாலும் இசை வராது. அதற்கென்று ஒரு பக்குவம் இருக்கிறது, முடுக்குவதற்கென்று ஒரு கருவி இருக்கிறது. அதை வைத்து அந்த நரம்பை அது முடுக்குவார்கள். 7 கோவை. இது 14 நரம்புகளை உடைய யாழ் என்று அவர் சொல்லுவதனால இது என்ன யாழ் என்றால் இதற்கு பெயர் சகோட யாழ் என்று பெயர். மகர யாழ், சகோட யாழ் என்றெல்லாம் யாழ் நரம்பின் வகையினாலும் தச்சு வடிவத்தாலும் வேறு வேறு பெயர் பெறும். இது சகோடையால் 14 நரம்புகளை உடையது. 7 கோவைங்கிறார் இளங்கோவடிகள் தான் இந்த யாழை பற்றி இவ்வளவு செய்திகளை சொன்னார். இந்த செய்திகளை எல்லாம் அப்படியே தன் உள்ளத்தில் வாங்கி விபுரானந்த அடிகள் யாழ்நூல் எழுதினார். இந்த யாழ்நூல் நல்ல வேளையாக மறுபடியும் இப்ப அச்சாகி வந்திருக்கிறது. இந்த சிலப்பதிகாரத்தை எடுக்கின்ற போது 2 பெருமக்களை நாம் வணங்க வேண்டும். ஒன்று இளங்கோவடிகள், இன்னொன்று விபுரானந்த அடிகள். விபுரானந்த அடிகள் இன்னொரு இளங்கோவே வந்தார் என்று சொல்வார். முத்தமிழ் வித்தகன் இளங்கோ இவனெனும் என்று அவரை பற்றி பேசுவார். துறவியாக இருந்து, வாழ்நாள் முழுவதும் துறவியாக இருந்து சிலப்பதிகார இசையை கற்று யாழை செய்து பார்த்து
அப்படியெல்லாம் இந்த ஈழத்திலே பிறந்த அந்த பெருமகன் தமிழ்நாட்டுல வந்து தங்கி இருந்து யாழ் நூல் எழுதினார். தஞ்சையில இருக்கிற கரந்தை பகுதியில் தான் இந்த யாழ் நூல் முடிந்தது. அதனால அந்த யாழை பற்றிய செய்திகளை ரொம்ப அருமையா சொல்றாரு. அதாவது எப்படி யாழ் நரம்பு முறுக்கப்பட வேண்டும் என்பதனை சொல்லுகிற போது செம்பகை, ஆர்ப்பு, கூடம், அதிர்வு ஆகிய குற்றங்கள் இல்லாமல் அது முடுக்கப்படும். இதற்கு நான் எடுத்துக்காட்டாக புத்தருடைய வரலாற்றுல இருந்து ஒரு செய்தி சொல்லுவேன். புத்தர் வந்து பட்டினி கிடந்து தவம் செய்வதா அல்லது சாப்பிட்டு தவம் செய்யறதா நினைக்கிறார். அப்ப யாரோ ஒரு பாணன் வழியில பாடிக்கொண்டு போகிறார். இழுத்து கட்டார், இசை கட்டார், யாழின் நரம்பை தளர விட்டு விடாதே, அப்போதும் இசை தோன்றார். உடனே இதை அவன் தனக்கு எடுத்து கொடுக்கிறார். நிறையவும் சாப்பிடாமல் இருக்கிறார். அளவாக உண்ட நிலையில்தான் யோகம் பிறக்கும். அளவாக உண்ட நிலையில்தான் படிக்க தோன்றும், கற்க தோன்றும். அதனால அதனை சொல்லுகிறார். இந்த புத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பானம் வழங்கினான் என்று அந்த செய்தியை புத்தருடைய வரலாற்றில் எழுதுகிறார். அதுபோல இந்த குற்றம்லாம் எப்படி வருங்கிறதுக்கு இடம் அப்படின்னு சொன்னாரு. இந்த செம்பகை, ஆர்ப்பு, கூடம் ஆகிய குற்றங்கள்லாம் எப்போ வரும் என்றால் யாழின் மரத்துல குற்றம் இருந்தால் அதெல்லாம் வரும். ஆணி சரியாக முடுக்க பெறாது, நரம்பு இழுத்து சரியாக கட்ட பெறாது. அதனால இதெல்லாம் வேணிற்காதையில நாம பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த நரம்புல எந்த நரம்பை எப்போது தோணும்? இணை, பகை, கிளை, நட்பு, 4 வகை நரம்பு. 2 நரம்பாக சேர்த்து இசைக்கக்கூடிய நிலையில அது இணை நரம்பு. ஒன்று இன்னொன்றுக்கு மாறாக இருக்கும், அது பகை நரம்பு. அதனால கிளை நரம்பு என்று, நட்பு நரம்பு என்று 4 வகையாக அதனை மாற்றி மாற்றி இசைத்து பிறக்கின்ற இசையை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அதனால போன வகுப்புல அதை சொல்ல விட்டு போச்சு. அதனால அப்படியே எங்காவது வேற செயல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அன்றைய வகுப்புல இது சொல்ல மறந்து போச்சேன்னு வரும். அதனால அதெல்லாம் இப்போ சொல்லிட்டேன். அதே போல கோடிப்பாலை, செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, மேற்செம்பாலை, விளரிப்பாலை என்று பழைய காலத்து பண்ணெல்லாம் சொல்லப்பட்டது. பாலை என்றால் நிலம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு அந்த பொருளை சொல்லப்படவில்லை. பாலை என்றால் பால் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பால் என்றால் பகுதி. இந்த இடத்துல பண் என்று பொருள். இசைக்கு உரிய உறுப்பாகிய பகுதியாகிய பண் என்று பொருள். பாலை என்றால் பண். விளரிப்பாலை அது இரங்கல் குறிப்புடையது. விளரிப்பாலை நெய்தல் நிலத்துக்குரியது. நெய்தல் நிலம் முழுமையும் இரங்கல் தான். என்ன போன கணவன் எப்போது திரும்பி வருவான் என்று ஏக்கத்தோடு, வருவானோ மாட்டானோ என்ற அந்த ஏக்கத்தோடு இருப்பதனால அந்த இரங்கல் உரிப்பொருளுக்கு உரியதாக அது அமையும். அதே போல கோடிப்பாலை, விளரிப்பாலை இப்ப எல்லாம் பண்ணு அதெல்லாம் மாத்தி பெயரை மாத்திட்டாங்க. கோடிப்பாலைன்னு இப்ப கரகரப்படியாங்கிறான். அதே போல செம்பாலைன்னு நடபைரவிங்கிறான். இதெல்லாம் பண்டைய பெயர்கள் எல்லாம் தேவையில்லாம மாற்றி இப்போது அவையே வழங்குகின்றன. மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் இசையில உண்டாக வேண்டும் என்று முனைந்தவர் ராஜா சார் அண்ணாமலை அவர். அவர் தான் தமிழிசை இயக்கத்தை முதல்ல தோற்றுவித்தார். தமிழிசை மன்றத்தை தோற்றுவித்தார். அதனால அந்த முயற்சி இப்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் நல்ல தமிழ்ல சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அந்த நிலையில வேணிற்காதையை நாம பார்த்தோம். வேணிற்காதையில அந்த மாதவியினுடைய ஆடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம். கடைசியில அவள் எல்லாம் ஆடி மயங்கி கடைசியில இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறா. அந்த கடிதத்தை பார்த்துட்டு கோவலனுக்கு தன்னுடைய கையில கூட வாங்காம அவன் திருப்பி வசந்த மாலை கொடுத்துடுறான். வசந்த மாலை அங்கிருந்து வந்து வருத்தத்தோடு சொல்லுகிறாள். அதோடு அந்த பகுதியை நாம பார்த்தோம். அதுல கடைசியில 2 வெண்பாக்கள் மிக அருமையாக, அந்த வெண்பாக்கள் எல்லாம் இளங்கோவடிகள் எழுதியன அல்ல. அதை நான் முதல்ல ஆராய்ந்து எழுதியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு காதையின் இறுதியிலும் எழுதப்படுகின்ற வெண்பாக்கள் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டன அல்ல. ஏனென்றால் அந்த நடையும் அந்த சொற்களும் நமக்கு தெரியும். செந்தாமரை விரிய, ஏமாங் கொழுந்து ஒழுக, அதெல்லாம் நல்ல கவிதை சொற்களா தான் இருக்கு. ஏன் இளங்கோவடி எழுதியிருக்க மாட்டார்னு, செந்தாமரை விரிய, ஏமாங் கொழுந்து ஒழுக, மைந்தார் அசோகம் மடலை விட. அசோகு மடல்னு எழுத மாட்டார் இளங்கோவடி. மடல் என்பது தாழைக்குரியது. அதே போல சில மலர்களுக்குரியது. இங்கு
நீங்க இதழ் என்று சொல்லியிருக்க வேண்டும். அது கால மாற்றத்துல பின்னாலதான் அந்த மாதிரி அசோக மடல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வடக்கு வந்தது. இளவேனில் வந்ததால் என்னாங்குல் என்று வடவேனில் கண்ணி மனம். இளவேனில் வந்துருச்சு, மாதவியுடைய உள்ளம் படாததே படுகிறது. இந்த கடிதத்துல பார்த்தோம், இளவேனில் இடசாலம் திங்கட் செல்வனும் செவ்விய நல்லன் என்று. அதாவது இளவேனில் காலம் என்றால் அந்த காலத்துல இளவேனில் தான் தூதன். யாருக்கு தூதன்? மன்மதனுக்கு தூதன். தென்றல் அதே போல எக்காலம் தென்றல் அங்கிருந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் மணமக்களே காதலர்களே கூடியிருங்கள், இது இளவேனில் காலம் என்று தென்றல் அறிவுறுத்துகிறாங்க. அப்படி அறிவுறுத்தக்கூடிய காலத்தில் இந்த மாதவி பெரும் துயர்படுகிறார். அந்த செய்தி தான் இங்கு சொல்லப்பட்டது. உடிநீர் எல்லாம் என்ன சொல்லுகிறானா அந்த இளவேனில் காலத்தவன்? உடிநீர் எல்லாம் உருவிலாளன் தன் ஆணை, உருவமற்ற அந்த மன்மதனுடைய ஆணை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருங்கள் என்று அவன் ஆணை எடுக்கிறான். கூடுமின் என்று குயில் சாற்ற, குயில் தான் எக்காலம். குயில் என்ற அந்த பறவைதான் இளவேனில் காலத்தினுடைய அறிவிப்பு கருவி, இசைக்கருவி. ஊதுகிறது, ஊதுகிறது. இந்த இப்ப தமிழ்நாட்டு பாடநூல்ல குயில் கரையும்னு எழுதிட்டாங்க. காக்கை தான் கரையும், குயில் அவ்வாறு கரையும் என்று எழுதுவது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வினை இருக்கிறது. தொல்காப்பியர் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். சோறு அயின்றான் கறி தின்றான் என்றெல்லாம் அதற்குரிய வினையினாலே வணங்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் நமக்கு இருக்கிறது. நேற்று கூட ஒரு பெரிய ஒரே ஒரு வினா நான் கேட்டேன். கரையான் என்பதற்கு இடையினம் போடுவீர்களா வல்லினம் போடுவீர்களா? எல்லாரும் ஒரு முகமாக இடையினம் தான் போடணுங்க, அதான் போட்டிருக்கு எல்லா நூல்கள்லையும் சொன்னாங்க. அது போடக்கூடாது, விடைதான். விடைன்னு எப்படி சொல்லுவோம்? தொல்காப்பியர் சொல்றார். தொல்காப்பியர் காலத்துல கரையான் இருந்தா அதுக்கு பேர் இந்த காலத்துல சிதல்னு பேர், மரபியல்ல சிதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரையான் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ககுரன் கிளவி சுகுரன் கிளவிம்பாரு தொல்காப்பியர். ககுருன்னா கரு 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 கருன்னு கடிக்கிறது. அவ்வாறு கருகருன்னு கடிக்கிறதுனால அது கரையான்னு வல்லினம் போடணும். அப்புறம் அதற்கு பிறகு அதுதான் சரி, இனிமேலாவது இவ்வாறு பிழையின்றி எழுத வேண்டும் என்ற ஒரு முடிவு பெறப்பட்டது. அதனால அந்த 2 வெண்பாக்கள் எல்லாம் ஊடியவர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று சொல்லுவதோடு இருக்கிறது. இந்த கடிதத்தை மட்டும் மறந்துடாது. என்ன, பின்னால் ஒரு கடிதம் வரப்போகிறது. இந்த 2 கடிதங்களையும் நாம் ஒப்பு நோக்க போகிறோம். மிகச்சிறந்த இலக்கிய கடிதங்கள்ல இவற்றுக்கு நிகராக வேறு கடிதம் இல்லைங்கிறது அந்த கடிதம் பார்க்கும்போது தெரியும். இந்த கடிதம் எப்படி எழுதப்பட்டது? தாழை மடல் எடுத்து பித்திகை அரும்பெடுத்து செம்பஞ்சு குழம்பிலை தோய்த்து இந்த தாழை மடல்ல மாதவி எழுதுகிறாள். என்ன உரிமையோடு எழுதுகிறாள். உடனே புறப்பட்டு வாயா, என்ன கோச்சிட்டு போயிட்ட, உனக்கு என்ன என்னுடைய உறவு பிடித்து விட்டதா, வா உடனே அப்படின்னு எழுதுறான். அவ்வளவு உரிமையோடு எழுதுறான். அவன் வரவில்லை என்ற பிறகு அவளிடத்து தன்னுடைய பற்றெல்லாம் விட்டுவிட்டு அவன் போய்விட்டான் என்று அறிந்த பிறகு எழுதுவது 2வது கடிதம். உலக கடிதங்கள்ல, உலக காதலர் கடிதங்கள்ல மிக உன்னதமானது. அதை பிறகு பார்ப்போம். இப்ப அடுத்தபடியாக நாம் கணாத்தர முறைத்த காதைக்கு செல்கிறோம். ஐயங்கள் இருந்தா அதற்கு பிறகு எனக்கு அனுப்புங்கள். சொல்லுகிற கணாத்தர முறைத்த காதையில தொடங்கும் போதே மகளிர்னு எழுதணும், மகளிர்கள்னு எழுதக்கூடாது. உரையாசிரியர் எழுதியிருக்கிறாங்க, பிழை அதெல்லாம். கல்லுடி சிவனும் அவ்வியர் பெயரே கொள்வழி உடைய பலவரி சொற்கேன்னார் தொல்காப்பியர். அதாவது அகிரிணை, பல என்பது அகிரிணை. இன்றைக்கும் நான் பலர் எவ்வாறு எழுதுகிறார்கள், பிழையாக எழுதுகிறார்கள் சொல்ல எனக்கு தயக்கமா தான் இருக்கிறது. ஆனா சொல்லித்தான் ஆகணும். தமிழாசிரியர் பல புலவர் என்று எழுதக்கூடாது. பல என்பது அகிரிணை, பலவின்பார் பெயர். அதனால பல ஒன்றுன்னா ஒன்றன்பார் பெயர். பிறகு எப்படி எழுதுவது? பல குதிரைகள்னு எழுதலாம், பல மாடுகள் என்று எழுதலாம், பல மாங்காய்கள்னு எழுதலாம். பலர் புலவர்னு எழுத முடியாது. அதனால புலவர் பலர்னு எழுதணும், உரையாசிரியர் பலர்னு எழுதணும். இந்த பலர் பின்னாலதான் வரும். அதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மகளிர்கள்னு எழுதியிருக்கிறாங்க, அது அவ்வாறு வரக்கூடாது. புலவர்கள்னு எழுதக்கூடாது. இந்த கல் அகிரணைக்கு தான் வரணும். அங்க புலவர்னு பன்மை வந்து விட்ட பிறகு அதற்கு பிறகு மறுபடியும் பன்மை மேல் என்ன பன்மை தேவையில்லை. அதனால கணாத்தர முறைத்த காதைன்னு இருக்கு. அது என்ன கணா என்றால், கனவு என்பது கணா என்றாயிற்று. ஒப்புமையாக்கத்தில் சொல்லப்பட்டால் நிலவு என்பது நிலா என்றானது போல, நிலவு நிலா ஆனது போல கனவு என்பது கணா என்றாயிற்று.
கனவு என்பதில் இருக்கிற உகரம் வந்து முற்றியல் உகரம். நிலவு என்பதில் இருக்கிற உகரமும் முற்றியல் உகரம். ஏன் அது முற்றியல் உகரம்? அது வல்லெழுத்தின் மீது வராததுனால அது முற்றியல் உகரம். இப்ப கனவு கணா என்று திறந்தது. இவ்வாறு தெரிந்த பிறகு ஒரு குறில் ஒரு நெடில் என்று வந்திருக்கிறது கணாங்கிறதுல. கணா என்பதுல முதல்ல ஒரு குறில் க குறில், அப்புறம் நான் நெடில். அதற்கு பிறகு வருகிற போது கசதப வருகிற காலத்துல ஒற்று மிகும் என்பது இலக்கணம். அதனால கணாத்திரம் இத்து வருது. கணாத்திரம் உரைத்த காதை. அதே போல நிலாக்காரம் என்று எழுதுனதுக்கு போடணும். நிலாக்காரம் என்று எழுதணும். கணாத்திரம் உரைத்த காதை என்று எழுதுகிறார். முதல்ல அருமையான ஒரு பகுதி இந்த கணாத்திரம் உரைத்த காதை. இது என்ன சிறப்பு என்றால், தமிழனுடைய பண்பாடு, தமிழ் பெண்களுடைய பண்பாடு, ஒழுகு நெறி, இல்லற நெறி எது என்பதனை இந்த 9ஆம் காதையாகிய கணாத்திரம் உரைத்த காதை மிகச் செப்பமாக எடுத்து சொல்லுகிறது. இதை படித்து பாருங்க. இளங்கோவடிகள் எவ்வளவு பெரிய ஒரு குறிக்கோள் உடையவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு இந்த காதை எடுத்துக்காட்டு. இதுல அவர் ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகிறார். கணாத்திரம் உரைத்த காதை. கண்ணகி மிகப்பெரிய மாண்புடையவள். அதாவது தமிழகத்து பெண்களுடைய குலவிளக்கிற்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு குல விளக்கு. அவளுடைய பண்புக்கு ஒரு அருமையாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை இங்கே காட்டுகிறார். அகநகர் எல்லாம், இந்த அகநகர் புறநகர்ங்கிறதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இளங்கோவடிகள் ஒரு நகரினுடைய பகுதிகளை எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்தது, அகநகர் புறநகர். இப்ப எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறோம், விரிவாக்கம். புறநகர் பகுதி அது அகநகர், புறநகர். அப்புறம் பட்டினப்பாக்கம், அது சிட்டி. பட்டினப்பாக்கம்ங்கிறது சிட்டி. மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கத்தை அடுத்து வெளிப்பக்கத்தை இருக்கிறது, அது மருங்கு இருப்பது, அதனுடைய பக்கத்து இருப்பது. மருவூர் பாக்கம் எல்லாம் சொல்றார். இப்படியெல்லாம் ஒரு நகர். அது எப்படி மதுரை காஞ்சியில சொல்லுவார் அந்த புலவர். நகர் எப்படி இருந்தது மதுரை நகர்னு, தாமரை பூ போல இருந்ததுன்றார். ஒவ்வொரு இதழும் ஒரு மாளிகை, இதழ்களுக்கு நடுவே இருப்பது தெரு, ஒவ்வொரு மாளிகைக்கும் இடையிலே இருக்கக்கூடியது இந்த இடைவெளி. இப்படியெல்லாம் இந்த நகர அமைப்பு இருந்தது என்று தாமரை பூவிற்கு இலக்கணமாக சொல்லுவார் அந்த மதுரை காஞ்சி புலவர். அகநகரெல்லாம் அரும்பு அவிழு முல்லை. இதுதான் இளங்கோவடி நடை. அரும்பு அவிழ்கிறது, அரும்பு அவிழு முல்லை, முல்லை நிகர் மலர். இந்த இடத்துல இந்த நாம சொல்லணும் புதுசா. இப்ப முல்லை நிகர் மலர்னு என்ன? முல்லையை நிகர்த்த மலர் என்றால் முல்லையை போன்ற மலர்னா வேறு மலரா? இல்ல, முல்லைதான். அது அரும்பாக இருந்து அவிழ்கின்ற காலத்து அதற்கு மலர் என்று பெயர் இல்லை, அது மொக்கு என்று பெயர், மொட்டு என்று பெயர். அரும்பு, மொட்டு, மலர், வி என்றெல்லாம் அதனுடைய பல்வேறு நிலைகள் பேசப்படும். அதனால இந்த இடத்துல அரும்பிலிருந்து அடுத்த நிலைக்கு போயிருக்கிறது, மொக்கு என்ற நிலைமைக்கு போயிருக்கிறது. அது மெல்ல கட்டு அவிழ்கிறது. அப்ப அது மலருக்கு நிகராக வந்து கொண்டிருக்கிறது. நிகர் மலர் நெல்லோடு தூய். 2 பொருள்கள் மங்களமாக பல நிகழ்ச்சிகளில் தூவப்படும். ஒன்று நெல், இன்னொன்று மலர், முல்லை மலர். முல்லை மலரையும் நெல்லை ஏன் முல்லை மலர் தூவணும், ஏன் மல்லிகையை தூவக்கூடாது, ஏன் மத்த மலர்கள் இருவாட்சியை தூவக்கூடாதுன்னா, இல்வளர் முல்லை, முல்லை மலர் அந்த காலத்துல வீடுதோறும் வளர்க்கப்பட்ட ஒரு கொடி மலர். அதை பறித்து அதனை தூவார். நெல்லும் மலரும் தூவி கைதொழுது. இதுல வரும்ல, நெல்லும் மலரும் தூவி கைதொழுது. எல்லாரும் இந்த 2ஐயும் தூவி வணங்கி வருகிறார்கள். மாலை மணி விளக்கம் காட்டி, மாலையில அந்தியில விளக்கு ஏற்றுகிறார். அதையும் கூட இளங்கோவடிகள் காட்டுவாரு. மாலை அந்தியும் காலை அந்தியும். அந்தின்னா ஒரு பொழுதினுடைய கடைப்பகுதி, மாலை அந்தியும் காலை அந்தியும். அதுபோல அந்த மாலை நேரத்துல மணி விளக்கு ஏற்றி, மணி என்பதற்கு இந்த இடத்துல அழகுன்னு பொருள். மணி விளக்கு ஏற்றி இரவிற்கு ஓர் கோலம் கொடியடையார் தாங்குள்ள.
ஒரு அருமையான ஒரு செய்தி பட்டினப்பாலையிலையும் சிலப்பதிகாரத்திலே மட்டும் வரும். பட்டினப்பாலையிலையும் சிலப்பதிகாரத்திலையும் வரும். எப்படி என்றால், அந்தி மாலை வருகின்ற காலத்துல மகளிர் அதிகாரம் உடுத்திருந்த வண்ண உடைகளை அகற்றி மெல்லிய உடைகளை அணிவார். உறங்கப் போகின்ற காலத்து மெல்லிய உடை அணிவது மரபு என்பதனை பட்டினப்பாலையில ரொம்ப அழகாக சொல்வார். அப்போது உண்ணுகின்ற உணவு, பருகுகின்ற நீர்மை வடிவம் ஆகியவற்றெல்லாம் பெரிய மாறுதலை பற்றி பட்டினப்பாலை சொல்லுகிறார். பட்டினப்பாலை ஒரு பெரிய பண்பாட்டு களஞ்சியம். அந்த அடிகளை நான் சொல்றேன் பாருங்க. பட்டு நீக்கி துகில் உடுத்தும். பகற்பொழுதுல பட்டு உடுத்தி இருக்கிறாங்க, விலை உயர்ந்த ஆடை. பட்டு நீக்கி துகில் உடுத்தும். துகில் என்பது மெல்லிய ஆடை. பட்டு நீக்கி துகில் உடுத்தும், மட்டு நீக்கி மது உண்டும். மட்டு என்பது கடுமையான, காரம் மிகுந்த, வேகம் மிகுந்த மது. மது என்பது மிக மெல்லியது, போதை தராதது. அதனால பட்டு நீக்கி துகில் உடுத்தும், மட்டு நீக்கி மது உண்டும் என்று பட்டினப்பாலையில் சொல்றார். அது போல இங்கேயும் கோலம் மாற்றிக் கொள்ளுகிறார்கள் மகளிர். மெல்லிய ஆடையை தங்களுடைய இடையிலே புனைந்து கொள்ளுகிற கோலம் கொடிகளையா தாங்கொள்ள. இந்த தாங்கிற சொல்ல பாருங்க, அதை பற்றி ஒரு இலக்கணம் சொல்றேன். அந்த பிழையை எல்லாரும் செய்கிறார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இளங்கோவடிகள் தான் கண்ட காட்சிகளை விவரிக்கிறார்னு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, இளங்கோவடிகள்ங்கிறது ஒருவர் தான், தான்ங்கிறது ஒருமைதான். ஆனால் அப்படி எழுதக்கூடாது என்பதற்கு காரணம் என்றால், அவரை உயர்ந்தோர் ஆதலின், மதிப்புக்குரியவர் ஆதலின் அவரை பற்றி சொல்லுகிற போது தாம் எழுதணும். இளங்கோவடிகள் தாம் கண்ட காட்சிகளை எழுதணும். இளங்கோவடிகள் தாம் கண்ட காட்சிகளை புலவர் தாம் உரைக்கும் நூலில் என்று எழுதணும். புலவன் எழுதிட்டீங்கன்னா தான் எழுதலாம். அதை எந்த விகுதி பயன்படுத்தப்படுகிறது பெயரிலும் வினையிலும் என்று பார்க்கணும். இதெல்லாம் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கல் கூடா தம் மரபின வேணார். அக்காள் வந்தான்னு எழுதக்கூடாது இல்ல. அக்காள்ங்கிறதுல இல்லு பெண்பால், வந்தான்ங்கிறதுல ஆண்பால். அதனால வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கல் கூடான்னு. அந்த மாதிரி இலக்கணத்தை உணர்ந்து நாம இதற்கு பெரிய நமக்கு கைக்கு எடுத்த ஒரு கருவூலம் தொல்காப்பியம். தொல்காப்பிய கல்வி இன்றைக்கு வற்றி விட்டதுனால பெரிய பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் சரியாக கற்பிக்கப்படாததுனால இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய மாசு படிந்து கொண்டிருக்கிறது. இந்த சொற்பொழிவை கேட்பவர்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொல்காப்பியத்தை எளிய உரைநடையா அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதையெல்லாம் பார்த்து படித்துக் கொள்ள வேண்டியதுதான். அடுத்தது நெல்லும் அத முல்லைப்பாட்டிலேயே நெடுநல் வாடையிலேயே சொல்லப்படுகிறது. நெல்லும் மலரும் தூவி கைதொழுது, நெல்லும் மலரையும் தூவி கைதொழுது மல்லலாவணம் மாலை அடங்க. மெல்ல மெல்ல இந்த மாலை பொழுது அடங்கி இருள் பறக்கிறது. இந்த காட்சியை நம்முடைய ஒப்பற்ற பெருங்கவிஞனாகிய புரட்சி கவிஞன் சொல்லுவான். அந்த இரவு பொழுது முடிந்து காலை வருவதை பற்றி அவன் சொல்லுவான். அதே போல பகல் மடிந்து இரவு வருவதையும் பேசுவான். இந்த கவிஞர்களுக்கு இது ரொம்ப அருமையான இடம். இந்த இருள் மாலை வருவதும் அதே போல பகற்காலை வருவதையும் மிக அழகாக சித்தரிப்பார்கள். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டா, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பன இருளுடன் கட்டு குலைந்தது. தொட்டியில நீளம் கரைச்சி வச்சிருக்கிறாங்க, ஒரே அடர்ந்த நீளம். அதுல சுண்ணாம்பை எடுத்து கொண்டாந்து ஊத்துறாங்க. சுவருக்கெல்லாம் அடிக்கணும், நீளம் கலந்த சுண்ணாம்பு அடிக்கணும். அதுக்கு முதல்ல நீளத்தை கரைச்சுக்கிறான். அதற்கு பிறகு சுண்ணாம்பை நிறைய கரைச்சி கொண்டு வந்து அந்த நீளத்தோட கலக்கும் போது அந்த நீளத்தினுடைய அடர்ந்த நிறம் மெல்ல 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 அது நீங்கி வருவது போல, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்தன கலப்பறை இருந்தன் கட்டு குலைந்தது, கட்டிலில் மலர்ந்தன மங்கையின் விழிகள். அவ விழிச்சு பாக்குறாளாம். அப்ப விழித்து பார்க்கும்போது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பாருங்க. அதை விழித்து பார்க்கும்போது சிறு ஒளி இங்க இருக்கு. அது எதிலிருந்து வந்த ஒளி என்றால் படுக்கை அறை விளக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, சின்ன மூக்கு திருகொடுதங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல்
துளி ஒளி விளக்கு. ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்க, அடக்கி வச்சிருக்கிறான் அந்த படுக்கை விளக்கல. அதை மெல்ல பெரிது செய்கிறாள். என்ன இன்னும் இருள் முற்றிலும் போகவில்லை. அதனால அதை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அவள் கொல்லையில இருந்து புனலை எடுத்துக்கொண்டு போய் தெருவை விளக்குகிறாள். அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதனால ஒப்புமையா பார்ப்பதற்குள்ள பெரிய செல்வம் தமிழில் இருக்கு. அப்ப நெல்லும் மலரும் தூவி கைதொழுது மல்லலாவணம் மல்லல் வளனே என்பது தொல்காப்பியம். மல்லல் வளனே, மல்லல் என்றால் வளமான ஆவணம். மாலை அயர ஆவணம் கடைத்தெரு. கடைத்தெரு அவ்வாறு செல்ல மகளிர்கள் எழுதக்கூடாது, மகளிர் எழுதணும். மாலதி மாலதி என்ற ஒரு பெண்ணை பற்றி இங்கு செய்தி வருகிறது. மாலதி பால்விக்கு பாலகம் தான் சோர மாலதியும் பார்ப்பனனோடு மனையாள் என்பேர் படாதரம் விட்டு. மாலதி என்ற பால்விக்கு பாலகம் தான் சோர மாலதி என்று மாற்றாள் மகவுக்கு பாலளிக்க. இந்த இடத்தையும் கொஞ்சம் இணைந்து பார்க்கணும். நாட்டாரியா அதற்கு நல்ல உரை எழுதியிருக்காரு இந்த இடத்துல. என்னன்னா, மாலதி தன்னுடைய மாற்றாளுன்னா சக்களத்தின்னு எழுதுறாரு. இந்த சக்களத்திங்கிற சொல்லு ஏன் இல்ல அப்படின்னா சக கடத்திங்கிறதா சக்களத்தின்னு ஆயிற்று. அது உடன் பிறந்தாள்னு சொல்றதுதான் வழக்குங்க. உடன் இருப்பவள் என்று சொல்லுவதுதான் வழக்கம். அந்த மாலதிக்கு மாற்றாள் ஒருத்தி அவளுடைய பிள்ளையை எடுத்து பால் கொடுத்தா. பால் கொடுத்தாங்கிறதுக்கு ஆவின் பால்னு எழுதுறாரு நாட்டாருங்க. அதுதான் சரி. என்ன மாலதிக்கு குழந்தை இல்ல, மாலதி தன்னுடைய மாற்றாள் பிள்ளையை எடுத்து பால் கொடுத்தாள். மகவுக்கு பால் அளிக்க அது பால் விக்கி பாலகன் தான் சோர அந்த குழந்தை இறந்து போய், ஆண் குழந்தை பாலகன் அவனு இறந்து போறான். மாலதியும் பார்ப்பானோடு மனையாள் என்மேற் படாதன விட்டு, ஐயோ என தொலைச்சிருவானே கணவன் பார்ப்பான். பார்ப்பனன் என்று சொல்லலாம், பார்ப்பான் என்று சொல்லலாம். வேத நூல்களை இடையராது பார்ப்பவன் என்ற பொருள்ல பார்ப்பான் என்று வழங்குகிறது. அப்ப அவனும் அவனுடைய மனைவியும் இந்த குழந்தை இறந்து போனதற்கு நீ வருத்துவார்களே, படாதன விட்டு எனக்கு பொருந்தாத வசைமொழிகளை எல்லாம் பொழிவார்களே, ஏற்பன கூறார் என்று ஏங்கி மகக்கொண்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு அவ போறா. எங்க போறா? அமரர் தரு கோட்டம். முதல்ல இங்கிருந்து போகிற போது கற்பகத்தரு வைத்திருக்கிற கோயிலுக்கு போறா. அந்த காலத்துல கற்பக மரத்திற்கென்று காவிரிப்பட்டினத்துல ஒரு கோயில் இருந்தது. அதுக்கு பேர் அமரர் தருக்கோட்டம். தரு என்ற மரம். அமரர் தருக்கோட்டம் தேவர்களுடைய உலகத்திற்கு உரிய கற்பக தருவினை தெய்வமாக அமைத்திருக்கக்கூடிய கோட்டம். அது இந்த கற்பக மரத்துக்கு அந்த கோயிலுக்கு போறா. அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். அங்க போய் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுன்னு கேட்கறதுக்காக போறோம். அதாவது பால் விக்கி இறந்து போய்விட்டது இந்த குழந்தை. இது மாற்றாளுடைய குழந்தை. அவர்கள் என்னை வசை கூறுவார்கள், பழி சுமத்துவார்கள். ஆகவே நான் கொன்று விட்டேன் என்பார்கள். ஆகவே இதற்கு உயிர் கொடு என்று கேட்பதற்காக அந்த கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக மரம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அமரர் தருக்கோட்டம். அதைத்தான் சொல்றான் சுப்ரதெய்வ கவிராயர்னு ஒருத்தர் இருந்தார் தென்பாண்டி நாட்டில். அவர் தான் இங்க ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தவர். ஒப்பற்ற பெரும்புலவன். அவனுடைய நூலை நீங்க படிச்சு பாருங்க. அதுல இன்பச்சுவை அதிகமா தான் இருக்கும், காமச்சுவை அதிகமா தான் அவர் பாடுறாரு. அதாவது சுப்ரதெய்வ கவிராயருடைய கூலப்பநாயக்கன் காதல், விரலி விடு தூது என்று 2 நூல்கள். அவருடைய அளவற்ற பெரும்புலமை இந்த 2 நூல்களையும் புலப்படும். அதுல அந்த கூலப்பநாயக்கன் காதல் சொல்லுவாரு, அந்த குறுநில மன்னனையினுடைய ஈகைத்தன்மையை பற்றி பேசுகிற போது, அண்டர் தருவுக்கும் அரும் காமதேனுவுக்கும் கொண்டல் தனக்கும் கொடை வைத்தும் செங்கரத்தான். அண்டர் தருன்னா வான உலகத்து தரு, கற்பகத்தரு. அண்டர்னா மேலன்னு அர்த்தம் தமிழ்ல, ஆங்கிலத்துல கீழன்னு பொருள். அதனால அண்டர் தருவுக்கும் அங்க இருக்கக்கூடிய வானவர்களுடைய வானவ நாட்டிலே இருக்கக்கூடிய கற்பகத்தருவுக்கும் அண்டர் தருவுக்கும் அரும் காமதேனுவுக்கும்
அங்க இருக்கக்கூடிய காமதேனு என்ற பசுவுக்கும் கொண்டல் தனக்கும் மேகத்திற்கும் முகிலுக்கும் கொடை வைத்தும் செங்கிறது. இவன் தான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அது கற்பகத்தருவுக்கும் காமதேனுவுக்கும் முகிலுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தான். என்ன நீங்கள்லாம் என்ன கொடுக்காம இருக்கிறீங்க, இப்படி என்ன போல கொடுக்கும் என்று காட்டினானாம். இதுக்கு மேல பாராட்டு என்ன வேண்டியிருக்கும்? வல்லன்மைங்கிறத இவையெல்லாம் இந்த அரசனிடமிருந்து பெற்றனன்னு சொல்றோம். அது போல அண்டர் தருக்கோட்டம், அடுத்தது வெய்யானை கோட்டம். வெய்யானைன்னு எழுதுறாரு. வெள்ளை யானைங்கிறத ஐகார ஈறு கெட்டது வெய்யானை என்று வருகிறது. அது ஐராவதம் என்று அதற்கு பெற்றார். அப்பர் பெருமான் பேசுவாரு, ஐராவதம் ஏறாது, ஐராவதம் ஏறல, ஐராவதத்துல இந்திரன் தான் ஏறுவோம். சிவபெருமான் ஆணேறு ஏறி வந்தான் அப்படின்றார். தாழை மீது ஏறி வந்து சிவபெருமான் வையகத்தாருக்கு காட்சி தருவதற்காக விடையின்மை ஐராவதம் ஏறாது ஆணேறு ஏறி என்று பாடுவார் திருவையார் பதிகத்தில். அதனால அமரர் தருக்கோட்டம், வெய்யானை கோட்டம், அந்த ஐராவதத்திற்கென்று ஒரு கோயில், யானைக்கென்று கோயில். அந்த காலத்துல வடக்கத்திலிருந்துதான் பிற்காலத்துல யானைக்கு யானை குதிரை ஆகியவற்றை எல்லாம் ஐயனார் கோயிலுக்கு முன்னால நிறுவக்கூடிய ஒரு வழக்கம் தோன்றியது. அப்பெல்லாம் தனித்தனி கோயிலா இருந்தது யானைக்கு. இந்த மற்றவற்றுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து ஐயனார் கோயிலுக்கு முன்னால வச்சு, ஐயனார் வேட்டைக்கு போகும்போது யானை மேல போவாரு, குதிரை மேல போவாருங்கிறதுக்காக அவற்றை எல்லாம் இந்த காலத்துல ஐயனார் கோயிலுக்கு முன்னால வச்சாங்க. வெள்யானை கோட்டம், புகர்வெள்ளை நாகர்தம் கோட்டம். புகர்னு புள்ளி அல்லது குற்றம் என்று பொருள். புகரரு கோலம்னா குற்றமில்லாத கோலம் என்று பொருள். புகர் வெள்ளை தூய வெள்ளைன்னு பொருள். தூய வெள்ளை நிறத்தவனாக ஒரு கடவுள் இருக்கான். அவன் தான் பலதேவன், கண்ணனுக்கு மூத்தவன். நாம 7ஆவதாக பிறந்தவன், 8ஆவதாக பிறந்தவன் கண்ணன். அதனால புகர் வெள்ளை நாகர்தம் கோட்டம், பகல்வாயில் உச்சிக்கிழான் கோட்டம். சூரியனார் கோயில்னு இப்போ ஒரு கோயில் இருக்கு சோழ நாட்டுல. இந்த காலத்துல சூரியனுக்கு என்று தனி கோயில் இருந்தது, இப்போது இருக்கிறது. உச்சிக்கிழான் கோட்டம், ஊர்கோட்டம். ஊர்கோட்டம் என்பது சிவபெருமான் உரைகின்ற கோயில். வேர்கோட்டம் கந்தன் உரைகின்ற கோயில். வச்சிரக்கோட்டம் இந்திரன் உரைகின்ற கோயில். வச்சிராயுதத்தை வைத்து வழங்கக்கூடிய ஒரு கோயில் வச்சிரக்கோட்டம். புறம்பனையான் வாழ்கோட்டம். இந்த புறம்பனையான்ங்கிறது என்னன்னு கேட்டா ஊருக்கு புறத்தே இருக்கக்கூடிய ஐயனாருடைய கோயில். அது சிவபெருமான் தான். ஐ என்றால் வியப்பு, ஐ வியப்பாகுங்கிறது சொல்றாங்க. வியப்புக்குரியவராக விளங்குகின்ற தெய்வம் ஐயனாருடைய கோயில். நிக்கந்த கோட்டம் என்பது அருகனுடைய கோயில், சமணர்களுடைய கோயில். நிலா கோட்டம், நிலவுக்கென்று ஒரு கோயில். அது பிறை வடிவாக முழு வடிவாக எல்லாம் வைத்து வணங்குவது வழக்கம் என்று ஒவ்வொரு கோயிலா போறான். இந்த குழந்தைக்கு உயிர் விடு, இந்த குழந்தையை காப்பாற்று என்று புக்கு எங்கும் அவ போய் கேட்கிறா. எல்லா இடத்துலையும் போய் தேவர்கள் எம்முரு நோய் தீர்மென்று. தேவர்களே, தேவர்கள் என்றால் முன்னிலை விழி, பன்மை விழி. முன்னிலை பன்மை வெளின்னு சொல்லணும் இலக்கணம் சொல்லும்போது. தேவர்கள் எம்முரு நோய் தீர்வு, எனக்கு விட்ட துன்பத்தை. நோயின்னா உடனே வியாதின்னு எழுதிடக்கூடாது. நோயின்னா துன்பம்னு தான் பொருள். நோ என்றால் துன்பப்படு என்று பொருள். ஓரெடுத்து ஒரு மொழிக்கு துன்பப்படு என்று பொருள். நோய் என்றால் துன்பம் என்று பொருள். அதுல நோய்படுதல், அதாவது வியாதி என்பது அதுல ஒன்று, துன்பங்கள்ல அது ஒன்று நோய். அவ்வாறு தேவர்கள் எம்முரு நோய் தீர்மென்று, அதை தீர்த்து வைங்கய்யா என்று மேவியோர் பாசண்ட சாத்தற்கு பாடி கிடந்தார். கடைசியில போய் சாத்தன் கோயில்ல போய், அது என்ன பாசண்ட சாத்தன்னு வருத, இந்த பாசண்டம்ங்கிறதுக்கு பொருள் எழுதலையே அப்படின்னு கேட்பாங்க. பாசண்டம்னா பிரத்யட்ச பிரமாணம் பொருள் சமஸ்கிருதத்துல. பாசண்டம்னா கண்ணுக்கு எதிராக காட்சி தரக்கூடியவன்னு பொருள். இந்த சாத்தன் இருக்கானே, அவன் வழிபட்டா எதிர கண்ணுக்கு எதிராக காட்சி இருந்து உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்பான். அதனால அவனுக்கு பாசண்ட சாத்தன்னு பேரு. அப்ப காவிரி இடத்துல இந்த பாசண்ட சாத்தன் கோயில போய் பாடு கிடந்தாள். அங்க போய் நோன்பு படுத்து கிடக்கிறான். நான் போக மாட்டேன், செத்து போன இந்த குழந்தை எழுத்து என்று இல்லாவிட்டா நான் மாற்றாள்கிட்ட பேச்சுவாங்க.
என்று சொல்லி பாசண்ட சாத்தற்கு பாடு கிடந்த ஆளுக்கு ஏசும்படியோர் இடங்கொடியாய் அங்கிருந்து ஆசிலாய் குற்றமில்லாதவனி, ஆசின்னா குற்றம், ஆசிலாய் குற்றமில்லாதவளே செய்தவம் இல்லோர்க்கு தேவர் வரம் கொடா. தவம் செய்யாதவர்களுக்கு வரம் கிடைக்காது. அதனால என்ன செய்யணும்? பொய்யுரையே அன்பு பொருளுரையே. இது பொய்யுரை அல்ல, பொருளுரை. அதனால உனக்கு நான் இப்ப ஒரு வரம் கொடுக்கணும்னா நீ அதுக்கு தவம் செய்திருக்கணும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இது உயிர் கொடுக்க முடியாது. இது இறைவனுடைய தீர்ப்பு. அது இறந்த உயிரை மறுபடியும் பிழைப்பித்தல் என்பது, மறுபடியும் எழுப்புதல் என்பது அது இறைவனுக்குரிய கடன் அன்று. அது வினையினுடைய விளைவு. அதுதான் அவர் சொல்றார். செய்தவம் இல்லோருக்கு தேவர் வரம் கொடார், பொய்யுரையே என்று பொருளுரையே ஆகும் என்று சொல்லி, படுபணம் கை, இந்த படுபணம் தா, இந்த பணத்தை இங்க கொடு என்று பறித்து அவர் கை கொண்டு சுடுகாட்டு கோட்டத்து தூங்கிருளில் செல்வார். பாசண்ட சாத்த என்ன பண்ணா, இந்த குழந்தை இங்க கொடு அப்படின்னு கையில வாங்கி, சுடுகாட்டு கோட்டம்னு ஒண்ணு இருக்கு, அங்க பிணத்தை எரிக்கக்கூடிய இடம், புதைக்கக்கூடிய இடம் ரெண்டும் இருக்கு. அங்க கொண்டு போய் சுடுகாட்டு கோட்டத்து தூங்கி இருளில் சென்று அங்கு இடாகினி, இடுபணம் தின்னும் இடாகினி பேய் வாங்கி மடியாக தூக்கி, அந்த பிள்ளைய தூக்கி போட்ட உடனே அங்க ஒரு பிணம் தின்னுகிற பேய் இருக்கு, இடாகினி பேய். அந்த பேய் என்ன செய்தது என்று கேட்டால், அதை வாங்கி அது உண்டது. அதாவது அது சொல்றார், மடியகத்து விட்டாங்கிறார் இளங்கோடி. வாங்கி சாப்பிட்டு வயிற்றுல போயிடுச்சு குழந்தை. இனி அந்த குழந்தை வராது. இவ குழந்தைக்கு உயிர் விடுன்னு கேட்கிறான். அப்ப மகன் இடி உண்ட மஞ்சை போல் ஏங்கி, பாம்பு மயில் இரண்டும் இடிய தாங்காது, இறந்தே போயிடும் சமயத்துல. கடுமையான இடி இடிக்கிற காலத்துல அறவும் இறந்துவிடும், மயிலும் இறந்துவிடும். அது போல இவளும் நடுங்கினாள். மஞ்சை போல, மஞ்சை போல. இந்த 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 எழுத்து ரெண்டு இடத்துல சேர்ந்து வர்றது ரெண்டு. மஞ்சைன்னு ஒரு சொல்லு, அஞ்ஞைன்னு ஒரு சொல்லு, அது சரியா ஒலிக்கணும். அஞ்ஞை, அஞ்ஞை மூக்கொலியா சொல்லணும். அஞ்ஞைன்னா அன்னைன்னு சொல்லு, தாயின்னு சொல்லு. மஞ்சை போல் ஏங்கி அழுதாளுக்கு அச்சாத்தன் அன்னை, அந்த சொல்ல இங்க கையாண்டார். அன்னையே நீ ஏங்கி அழே, நீ ஒன்னும் வருத்தப்படாத. பேய் சாப்பிட்டுது உன்னுடைய குழந்தைய, பணத்தை, அதனால நீ ஒன்னும் அழாத என்று. உன்னை உயிர் கூடவே காணாய், எனக்கு முன்னால இப்போது உயிரோடு ஒரு குழந்தை தருகிறேன், அதனை பெற்றுக்கொள். உயிர்குழந்தை உயிர்குழவி காணாய் என்று அக்குழவியாய் ஓர் குயிர் பும்பர் நீடர் குறுக, உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு சோலையிலே ஒரு குழந்தை கிடக்குப்ப. உயிர் பொதும்பர், பொதும்பர் சோலை. குயில்கள் ஆளுகின்ற சோலையின் நடுவே ஒரு குழந்தை கிடக்க, இந்த குழந்தை நீ கொள்க என்று சொல்லி ஐயப்பின்றி மாயக்குழவி எடுத்து, மாயக்குழவி அது மாய்ந்த குழவி, செத்து போயிட்டது. இது மாயக்குழவி, மாயமா வந்த குழவி. குழவி மாயக்குழவி எடுத்து, குழவின்னு என்ன பொருள்னா மழவும் குடவும் இடமை பொருள அப்படின்னு. மழை அதுல இருந்து வந்தது மழலை, குட அதுல இருந்து வந்தது குழவி. தொல்காப்பியர் சொல்றாரு, மழவும் குடவும் இளமை பொருள. இளமையா இருக்கக்கூடியவற்றுக்கு தான் இந்த பேர் வரும், மழலை குழவி என்ற. மாயக்குழவி எடுத்து, அம்மியில குழவின்னு இருக்கும், அது கீழே இருக்கக்கூடிய அம்மியை நோக்க அது சிறியது, அதனால அதுக்கு குழவின்னு பேரு. மாயக்குழவி எடுத்து மடித்திரைத்து மடியில கொண்டு தாய்கை கொடுத்தார். கொண்டு போய் பெற்றவட்ட மாத்தாழ்த்த கொடுத்தா, இந்தாமா உன் குழந்தை அப்படின்னு. அத்தையரால் தூய மறையோன்பின் மாணியாய் அவன் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? மாணியாய். மாணின்னா பல பேருக்கு இந்த சொல்லு விளங்கல. மாணின்னா மனமாகாதவன் என்று பொருள். மாணவன் என்றாலும் மனமாகாதவன் என்று பொருள்.
மாணவன்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் மனம் செய்து கொள்ளாதவன் என்று பொருள். அது படிக்கின்ற காலத்துல திருமணம் செய்து கொள்வது இல்லை, அதற்கு பிறகுதான் திருமணம். அதனால்தான் அதை வடமொழியில சமஸ்கிருதத்துல பிரம்மச்சரியம்னு சொல்லுவான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு 4 நிலைங்க. அதுல பிரம்மச்சரியம்ங்கிறது திருமணம் செய்து கொள்ளாமல் படிக்கக்கூடிய நிலை. அதைத்தான் தமிழ்ல அந்த மாணவ நிலை என்று சொல்லுவது வழக்கம். மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். ஆனா இப்ப மனமானவனும் இருக்கிறான், அது வேற. அதனால இப்போது அந்த மாணியாக இருக்கிறான், அவனுக்கு உரிய பருவம் வந்தது. அப்போது கல்வியெல்லாம் கற்றான். வான்பொருள் கேள்வி துறை போய் அவர் முடித்த பின்னர் நல்ல ஆழ்ந்த கல்வியெல்லாம் கற்றான். வான்போய் மிக உயர்ந்த கேள்வித்துறையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தான். பின்னர் இறையோனும், இறையவனும் இருப்பாருங்க. யார் அவன்? இந்த குழந்தை சாத்தன், வாசண்ட சாத்தன் தான் வந்திருக்காங்க. வாசண்ட சாத்தன் தானே ஒரு குழந்தையாக வந்து அந்த குயிர் பொதும்பரியிலே கிடந்து இவள் மாலதி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, தாயத்தாரோடும் வழக்குரைத்து, யாரு இவன் ஒரு மாதிரியா இருக்கான், அப்பா மாதிரி இல்லை, அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் ஐயா வருகிற போது அவன் வழக்கு தொடுத்தான் தாயத்தார் மேல. நான் யார் தெரியுங்களா? எங்க அப்பா, எங்க அம்மா அப்படின்னு. he established his right. சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி அப்படின்னு சொல்லி தாயத்தாரோடும் வழக்குரைத்து தந்தைக்கும் தாயர்க்கும் வேண்டும் கடன் கழித்து இறந்து விட்டாங்க அவங்க. தந்தை தான் இறந்த பிறகு கடன் கழித்த பிறகு மேனாள் தேவந்தி என்பாள் மனைவி. அப்பதான் திருமணம் ஆகுது. பாசண்ட சாத்தனுக்கு திருமணம் ஆகிறது. மனைவியாக வருகிறவள் தான் தேவந்தி. அந்த தேவந்தி கண்ணகியிலே தோழி, உற்ற தோழி தேவந்தி. இப்ப நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும். தேவந்தியார் பாசண்ட சாத்தனுடைய மனைவி. அவளுடைய குலம் என்ன? பார்ப்பன குலம், பார்ப்பனி. அவளுடைய மொழி என்ன? வடமொழி. அப்படிப்பட்ட தேவந்தி இப்போது பாசண்ட சாத்தனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நிலையில் தேவந்தி என்பாள் மனைவி. அவளுக்கு பூ வந்த கண்ணுனார். தேவந்திங்கிறதுக்கு எதுக போட்டார் பாருங்க இடங்கோடிகள். பூ வந்த கண், பூவே கண்ணாக வந்ததுதான். அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த மனைவி, அவளுக்கு பூவந்த கண் பொறுக்கென்று மேவித்தன். அம்மா தேவந்தி, என் மனைவியே கொஞ்சம் பொறுமையாக நீ இருக்கணும், நான் உன்னிடமிருந்து விடைபெறக்கூடிய காலம் வந்துருச்சு. உனக்காக, உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் பிள்ளையாக வந்தேன். உன்னுடைய அவர் பெற்றோர்கள் இருக்கிற வரையில நான் இருந்தேன். இப்ப மனமும் முடித்து வைத்து விட்டார்கள். அதனால உன்னையும் விட்டு போகக்கூடிய காலம் வந்தது. பொறுக்கென்று மேவி மூவா இட நலம் காட்டி. அப்பதான் மூவான்னு என்ன? மூப்பு அடையாதன்னு பொருள். மூவான்னா மூப்பு அடையாத, முதுமை அடையாத இளைய பருவத்தை அப்படியே காட்டுறாங்க. இதுதான் நான் உன்னை விட்டு போகிற இந்த காலத்துல என்னுடைய கோலம் இது. இதை நினைவுல வச்சுக்க. இதுதான் எப்பொழுதும் என்னுடைய கோலம். என்னுடைய பிள்ளை கோலம் அது பிள்ளை கோலம் இல்லை, அது செயற்கை. எனக்கு முதுமை வராது, நான் தெய்வம். அதனால இந்த கோலம் தான் உன்னுடைய கணவனாகிய என்னுடைய கோலம். இதுதான் உவந்தகன் பொறுக்கென்று. பொறுக்க என்று தொகுத்த விகாரமா பொறுக்கென்று மேவித்தல். மூவா இடநலம் காட்டி என் கோட்டத்து நீ வா, என்னுடைய கோட்டத்துக்கு வா, இந்த கோயிலுக்கு வா என்று சொல்லி நீங்குதலும். பூமொழி. இந்த இடத்துல பாருங்க, மிக அருமையாக ஒரு செய்தி. ஆர்த்த கணவன் அகன்றான். கணவன் போயிட்டான், இனிமே என்னுடைய கணவன் தெய்வமா போயிட்டான்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. எங்க போயிருக்கிறான், எங்க உன் கணவனை காணும் அப்படின்னா, தீர்த்த துறைகளுக்கெல்லாம் ஆடுவதற்காக போயிடும், காசி ராமேஸ்வரம் போயிடும். அதனால நானும் போவேன், நானும் அவனை தேடிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு ஆர்த்த கணவன் அகன்றனன் போயெங்கும் தீர்த்த துறை விடுவேன் என்றவளை, அவனும் நானும் போய் தீர்த்த துறைகளுக்கெல்லாம் நான் போக போகிறேன் என்று சொல்லிவிட்டு பேர்த்திட்டான். மீட்டு தருவாய் என உந்தன் மேலிட்டு, அவனை நீ மீட்டு தர வேண்டும் என்று, என்னுடைய கணவனை மீட்டு தர வேண்டும் என்று போலியாக உந்தன் மேலிட்டு கொண்டு ஒரு காரணத்தை, ஏன் போய் கோயிலே போயிருக்கிற அப்படின்னு. தீர்த்த துறைகளுக்கெல்லாம் நீராட என் கணவர் போயிருக்கிறாரு, அவர் சீக்கிரம் வரட்டும், விரைந்து வரட்டும் என்பதற்காக நான் இந்த கோயில்ல பாசண்ட சாத்தன் கோயில்ல வந்து தவம் கிடக்கிறேன்.
உயிரோட தான் இருக்கிறாரு, அவரு போயிருக்கிறாரு, வந்துருவாரு, அவர் விரைவில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை மேலிட்டு கொண்டு இவளை என்ன செய்தா, மீட்டு இவளுக்கு தெரிய வரமாட்டான்னு. அதனால ஊராருக்காக ஓட்டம் வழிபாடு கொண்டிருப்பாள். அப்படி வழிபாடு கொண்டிருக்கக்கூடிய அவள் நினைச்சு பார்க்கிறான், நம்ம கணவனை பிரிந்தோம், அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இந்த கண்ணகி என்னுடைய தோழி கணவனை பிரிந்திருக்கிறாள், அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைச்சு பார்க்கிறாள். அவளுடைய கணவன் அவளை விட்டு விட்டு வேறொருத்தியோடு போய் சேர்ந்து வாழ்கிறான். அந்த குறையை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று தேவந்தி உயிர்த்தோழி தேவந்தி கருதுகிறார். அவ சொல்றா, அப்ப நினைச்சு பார்த்தாளா, அப்பதான் அந்த பாசண்ட சாத்தன் கோயில்ல அவ பாடு கிடக்கின்ற காலத்தில் பலரும் அவர்களுக்கு உணர்த்தினார்கள். இங்கு இந்த சோமகுண்டம் சூரிய குண்டம் என்று 2 குளம் இருக்கு, அருமையான குளம். ஒன்று நிலா போல இருக்கும், ஒன்று சூரியன் போல இருக்கும். இந்த குளங்கள்ல மூழ்கி இந்த கரையில இருக்கிற காமவள் கோயில் இருக்கு, மன்மதன் கோயில், அதுல போய் வணங்கி வழிபட்டு நோன்பு இருந்தா பிரிந்த கணவன் வந்து சேருவான். ஆனா என் கேஸ்ல அப்படி இல்லை, தெய்வம் ஒரு போட்டாரு. அதனால கண்ணகி போய் இந்த சோமகுண்டத்திலும் சூரிய குண்டத்திலும் மூழ்கி காமவள் கூட்டத்திலே சென்று கைதொழுதால் கண்டிப்பாக உறுதியாக அவளுடைய கணவன் திரும்பி வந்து விடுவார் என்று இதனை கோல் கண்ணகிக்கு சொல்றான். கணவனோடு பெருகேன் கடுக்கும் என் நெஞ்சம் கனவினான் கனவு என் கை பிடித்தகை போய் ஒரு பெரும்பதிவுப்பட்டேன். அவர் போய் இத நீ வந்து ஒரு சில நோன்பு பிழைத்தாய், சில நோன்புகளை நீ செய்யாம விட்டுட்ட கண்ணகி. அதனால நீ என்ன செய்யணும், கண்ணகி நல்லாளுக்கு உற்ற குறை உண்டென்று உனக்கு ஒரு குறை இருக்கிறது. அதனால எண்ணிய நெஞ்சத்து இணையலாய் நன்னி அவளை அடைந்து அணுகு சிறு பூளை நெல்லோடு பூளைச்செடியில் இருக்கிற அந்த மலர்களை பறித்து கொண்டு போய் நெல்லோடு சேர்த்து அந்த காமவள் கூட்டத்தில் சென்று கைதொழுதால் தூய் சென்று பெருக கணவனோடு என்றாள். அப்போது கணவனை பெறுவாள் என்று சொன்னபோது பெருகேன், கணவனை பெறுவேன், நான் கணவனை பெறுவேன். எப்படி கடுக்கும் என் நெஞ்சம், அதை பற்றி என்னுடைய உள்ளம் கவலைத்தான் படுகிறது. கனவினால் என்கை பிடித்தனள். இப்ப எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது, நேற்று இரவு தான் எனக்கு ஒரு கனவு வந்தது. யார்? கண்ணகி சொல்றார், என்னுடைய கணவனை நான் பெறுவேன் என்பது எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்ன ஆயிடுச்சு என்றால், என் கை பிடித்தனள், என் கையை பிடிச்சுக்கிட்டு ஓயோ பெரும்பதிவு பட்டேன். ஒரு பெரிய புது நகருக்குள்ளார நாங்க போய், பெரிய நகருக்குள்ளார போய் புகுந்தோம். அங்க போன பிறகு பட்டபதியில் படாததொரு வார்த்தை, இதுவரையில கேளாத ஒரு சொல்ல நாங்க கேட்க வேண்டி ஏற்பட்டது. என்னுடைய கணவன் போன பதியில போன புகுந்த நகர்ல மிகப்பெரிய ஒரு பழியை எங்கள் மீது விட்டார். இட்டனர் ஊரா இடுதல் இடுமார். அதாவது பொய்த்தேட ஒரு பிள்ளை பொம்மையில செய்து வச்சிருப்பான், மெழுகுல செய்து வச்சிருப்பான் கேடு, அதை தூக்கி ஒருத்தர் மேல போட்டவங்க ஐயோ கேடுனா ஒரு பதறுவார். அது போல பழி ஒன்றை எங்கள் மீது இட்டார்கள் அந்த ஊரார். பொய் இட்டனர் ஊரார் இடுதல் இட்டு என்றன் மேல் ஓவலர்க்குற்றதோர் தீங்கு உண்டு, ஓவலருக்கு ஒரு தீங்கு நேர்ந்தது என்று இதை சொல்ல, இந்த கணவனை நான் பெறுவேன் என்று இந்த கணவனால தெரிகிறது. ஆனால் பெற்றாலும் கூட நாங்கள் வேறொரு ஊருக்கு சென்று ஒரு பழியை ஏற்க நேரிடும் என்பதும் தெரிகிறது என்று சொன்ன உடனே, நீ சொல்லுமாறு நான் பெறுவேனாயினும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழப்போகிறது என்று சொன்ன உடனே அதற்கு மேலேயும் சொல்றார், காவலன் முன்னர் யான் கட்டுரைத்தேன், என்னுடைய பழியை, என்னுடைய கணவர் கூட்ட பழியை போக்கிக் கொள்வதற்காக காவலன் முன்னே நான் சென்று கட்டுரைத்தேன். அடிக்கடி நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்வது எதற்காக என்று கேட்டால், ஒரு பொருள் வற்புறுக்க வேண்டி மனதிலே நிலைக்க வேண்டி சொல்லுவேன். கட்டுரை என்றால் கட்டி சொல்லப்படுகின்ற உரை என்று பொருள் அல்ல, பொருள் அன்று, அப்படி சொல்லக்கூடாது. கட்டுரை என்றால் உண்மை உரை என்று பொருள். அரிச்சந்திர புராணத்துல அரிச்சந்திரன் சொல்றான், அத பதி இழந்தனும் பாலனை இழந்தனும் நிதி இழந்தனும் எல்லாம் இழந்தனும் ஆகினும் கதி இழக்கிலும் யாம ஒரு கட்டுரை இழக்கிலும். கட்டுரைன்னு உண்மை உரை. எல்லாம் போனாலும் சரி நான் உண்மை பேசுவதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். கட்டுரைன்னு உண்மையான உரைன்னு பொருள். இப்ப உண்மையான உரை இல்லை, அது உண்மையான உரையா இல்லை எழுதுற கட்டுரை எல்லாம்.
எல்லாம் பொய்யா இருக்கு, அதெல்லாம் கட்டுரைன்னு சொல்லக்கூடாது. மிக உயர்ந்த மெய்ப்பொருளை சொல்லுவதுதான் கட்டுரை. ஒரு ஆழ்ந்த ஒரு குறிப்பை சொல்லுவதுதான் கட்டுரை. அதுக்கு நான் இலக்கணமா ஒரு கட்டுரையை பின்னால் உங்களுக்கு சொல்ற. இப்ப நேரம் நன்மையினால எப்பொழுதாவது நீங்க கேட்கின்ற காலத்துல ஒரு கட்டுரை என்றால் அதற்கு இலக்கணமாக ஒரு 10 மணித்துளிகள் அது சொல்லலாம். இப்படிதான் இருக்கணும் கட்டுரை என்பதற்கு அதுக்கு இலக்கணம் இருக்கிறது. பண்டை தமிழ்ல சொல்லாத செய்திகளே இல்லை. இளங்கோவடிகளே இதுல சொல்ல போறாரு. பின்னாடி கட்டுரை காதைன்னே இருக்கு, அங்கேயும் நான் அதை பற்றி விளக்கி சொல்லுவேன். காவலன் முன்னர் யான் கட்டுரைத்தேன், அங்க போய் நான் உண்மை நிகழ்வு சொன்னேன். காவலனோடு ஊர்க்குற்ற தீங்கும் ஒன்று உண்டா, அப்போது நான் சொன்னதனால காவலனுக்கும் தீங்கு ஏற்பட்டது, அந்த பெரிய பதி ஊருக்கும் ஒரு தீங்கு ஏற்பட்டது, உரையாடேன் நான். அப்புறம் அதற்கு பிறகு பேசல. தீக்குற்றம் போலும் செறிதுடி வளையலை அணிந்த பெண்ணே, செறிந்த வளையலை அணிந்த தேவந்தியாகி என் தோழி பெண்ணே. தீக்குற்றம் போல் இது ஏதோ ஒரு குற்றம் வந்து சேர்ந்து விட்டது. உற்றானோடு உற்ற துருவனோடு யானுற்ற நற்றிரம் கேட்கின் நகையார். அதற்கு பிறகு நான் என்னுடைய கணவனை சேர்ந்ததை பற்றி கேட்டால் அது நகை பயப்பதால், இது வேடிக்கையா இருக்கும். என்ன அவன் வானத்துல இருந்து வந்து அழைச்சிட்டு போற காட்சியை சொல்றான். அதனால பொற்றுடி என்று தான் கண்ட தீக்கணாவை சொல்லுகிறார். அப்ப அதுக்கு கேட்ட தேவதி சொல்ல, கைத்தாயும் அல்லை, நீ உன்னுடைய கணவனால வெறுக்கப்பட்டாய். கைத்தாயும் அல்லைன்னா கைத்து போடணும். ஒரு பொருளை வேண்டாம் என்று வெறுக்குத்தல் தான் கைத்தல். அவனோட எனக்கு உறவு கச்சி போச்சியா அப்படின்பா. அது குடிக்கிற பானமும் கூட கச்சி போச்சுமா, அதாவது வெறுப்பதற்கு உரியதாக ஆகிவிட்டது என்று பொருள். கைத்தாயும் இல்லை, கணவர்க்கு ஒரு நோன்பு பொய்த்தாய். நீ கணவனை குறித்து செய்ய வேண்டிய ஒரு விரதத்தை, நோன்பை நீ செய்யாமல் விட்டு விட்டாய். பழம் பிறப்பு போன பிறப்புல. அதனால போய் கெடுக குளித்து கடலோடு காவிரி சென்று அழைக்கும் முன்றில், கடலோடு காவிரி சென்று மோதுகின்ற அந்த கரையில போய், நெய்தற் கரையில போய் முன்றில், இல் முன்கிறது முன்றில் ஆச்சு, இலக்கண போலின்னு சொல்றாங்க. அந்த வாசல்ல மடலவிழ் நெய்தலன் காணல், மடலவிழ்கின்ற நெய்தற் பூக்கள் எல்லாம் இது அருந்துகின்ற அந்த காணல் இடத்துல சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி, சோமகுண்டம் என்றும் சூரியகுண்டம் என்றும் 2 குளங்கள் இருக்கின்றன. அவற்றிலே மூழ்கி, குளம் என்பது குளிப்பதற்குரியது, ஏர்தொழிலுக்குரியது ஏரி, வழிகண்டு செல்வது ஆறு, ஆறுன்னா வழி, வழிகண்டு செல்வது ஆறு. அதாவது ஒவ்வொரு நீர்நிலைக்கும் காரணம் பற்றி வந்தது. ஊர் என்பதற்காக அமைந்தது ஊருணி என்று. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேள் கோட்டமும் தொழுதார் கணவனோடு தாம் இன்புறுவர். அங்க போய் தொழுத கணவரோடு தாம் இன்புறுவர் உலகத்து தையலார். இந்த உலகத்தில் இருக்கிற தையலாரெல்லாம் அத்தகைய ஒரு நோன்பை கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இதை செய்தால் போகம் செய் பூமியிலும் போய் பிறப்பர். வான உலகத்திலையும் போய் அதே போல ஒற்றுமையாக அவர்கள் இருக்கலாம், கணவன் மனைவியுமாக தூக்கக்கூடிய உலகத்திலும் இருக்கலாம். ஆடுதம் என்று அணி இழக்கி, வாங்க வா அம்மா நாம போய் குடிக்கலாம் அப்படின்னு இவ கூப்பிடுறான். நல்ல தோழிதான் அவ்விளையாள். அவ்வாறு சொன்ன உடனே வீடன்று, இங்கதான் கவனிக்கணும், வீடன்று அவ்வளவுதான் சொன்ன. இவ்வளவு நீளமா பேசின தேவன் பெரிய பெரிய புராண கதையெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு தகுதி இல்லை, அது எனக்கு ஆகாது. கணவனுக்காக போய் நான் காம வேளை போய் தொழுதல் என்பது என்னுடைய பண்பாடு இல்லை, எங்க நாகரிகம் இல்லை என்று சொல்லி பீடன்று. ஏன் தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதழுவாள் பெய்யரம் பெய்யும். வேறு தெய்வங்களை தொழுதல் வழக்கம் இல்லை. கணவன் எந்த தெய்வத்தை வணங்குகிறானோ அந்த தெய்வத்தை தான் வணங்குவான். தெய்வம் தொழாள்னா தெய்வத்தையே தொழ மாட்டான்னு பொருள் இல்லை. தொல்காப்பியத்துல தெய்வம் மனுஷனுங்கிறதுக்கு பேராசிரியர் உரை எழுதுவார். தந்தை தாயோடு இருக்கின்ற காலத்து அவர்கள் சொல்லுகின்ற தெய்வத்தை வணங்குவாள். பிறகு கணவன் வீட்டுக்கு சென்ற பிறகு கணவன் வணங்குகின்ற தெய்வத்தை வணங்குவாளே தவிர தான் ஒரு தெய்வத்தை வைத்து வணங்குதல் இல்லை. அதுபோல என்னுடைய கணவன் கோபலன் வணங்காத அந்த காம வேளை போய் நான் போய் தொடுதல் என்பது எனக்கு பீடு இல்லை, எனக்கு பெருமை இல்லை. பீடன்று என இருந்த பின்னரே அவ்வாறு சொல்லிவிட்டு நீடிய. அப்பதான் என்னாச்சு, பீடன்றுன்னு சொன்னா கதவை தட்டலாம் கோவல. அங்க மாதவியோடு ஊடி
இங்கிருந்து திரும்பி வந்து நீடிய காவலன் போலும் கடைத்தலையான் அந்த வாயிற்காவலனாக இருக்கக்கூடிய கண்ணகியினுடைய மாளிகையில வாயிற்காவலனாக இருக்கக்கூடியவன் அங்கிருந்து வந்து கோவலன் என்றானோ குற்றடையான் ஒரு ஏவலம் என்றது வந்து ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லு. உடனே கோவலனும் பாடமையில் சேர்க்கையில் புக்கு உடனே அங்கிருந்து வந்து அவன் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறான். மனம் நொந்து போனா வந்து படுக்கையில படுத்துட்டான். பாடமை சேர்க்கை படுத்தற்கு அமைந்த அந்த பள்ளியுள் படுக்கையில புக்கு தன் பைந்தொடி வாடிய மேனி வருத்தம் கண்டாப்பதான் கண்ணகி வாடி இருப்பதை பார்க்க பாவம். இது வரையில அந்த முகத்தை அவன் பார்க்கல சரியா. இப்ப பார்த்து வாடிய மேனி வருத்தம் கண்டு சொன்னானா, தலையிலிருந்து இப்படி கால் வரல பார்க்க அடிமடிகள் எல்லாம் காணுமே எங்க போச்சு அப்படின்னா எல்லாம் இவன் தான் செலவழிச்சான். அதனால எல்லாம் போயிட்டு எவ்வளவு பெரிய கோநகர்ல மிகப்பெரிய மாளிகையில ஆசாத்துவம் மகனையாகி அவன் மாநாயகன் மகள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவ எல்லா செல்வம் கரைவதற்கு இவன் தான் காரணம். அத சொல்றான் கோபம். கோபம் இனியவன் நல்லவன் நல்ல பண்புடையவன் என்ன சொல்லுகிறான், வாடிய மேனி வருத்தம் கண்டு யாவும் யாவுங்கிறதுக்கு எல்லாம் சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலந்தருவான் ஒரு குந்தம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தகும் சலம்புணர் இந்த இடம் இந்த அடி இருப்பாங்க. அப்பவும் மாதவி பேசக்கூடிய சினம் அடங்கல. சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி, அதாவது பண்பில்லாத ஒருத்தியோடு வஞ்சகத்தை சலம்னா வஞ்சகம் வஞ்சகத்தை உடைய ஒரு பெண்ணோடு சேர்ந்து நான் வாழ்ந்து குலந்தொரு வான்பொரு கொண்டு வழி வழியா பாரம்பரியம் கொடுத்த செல்வத்தை எல்லாம் இழந்து போயிட்டாங்க. குலந்தொரு வான்பொரு குன்றம் தொலைந்த இளம்பாடு நானுக்கு இந்த இல்லாத ஒரு நிலை எனக்கு வெட்கத்தை உண்டாக்குதம்மா அப்படின்னு சொன்னான். அதனால அடுத்த பகுதியை நான் விளங்கி சொல்லுவதற்கு நிறைய நேரம் சன்னகி சொல்லுகின்ற அந்த விடையை சொல்லுவதற்கு அதிக நேரமும் விளக்கம் புதிய விளக்கமும் நான் சொல்ல போறேன். அத அடுத்த வகுப்புல